ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேஸ்டியான குழம்பு, வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த குழம்பு குக்கரில் செய்யும்போது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 6லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் வெங்காயத்தை நான் இதில் பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 கப் மீடியம் சைஸ் தக்காளி நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கினா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம வதக்கும் போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம இதில் காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு முருங்கைக்காவை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கத்திரிக்காவெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது உள்ளே புழுலாம் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும், உங்களுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். அடுத்தது நான் இன்றைக்கி இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிற இந்த குழம்பு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்காக கரெக்டாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பேர் சாப்பிட்றதுனால நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கேற்ற கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து கலக்கும் போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிளகாத்தூள் தீஞ்சிடாது. அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற இந்த குழம்பு கலர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக காஷ்மீரி சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நமக்கு பர்ஃபெக்டான கலரோடு இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். அடுத்தது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுலேருந்து தண்ணியை கரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம 5 பேர் சாப்பிட்றதுனால நமக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு 500 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போவே பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நீங்கள் குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ விசில் நல்லா அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். வீடே மணக்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான வெஜிடபிள் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த குழம்பை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன தேங்காயில் 2 பீஸ் தேங்காய் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆறின பிறகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அடுத்தது இதில் கட் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது நம்ம குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, வீடே மணக்க ஒரு சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையான குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த டேஸ்டியான குழம்பு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.